எஸ்கே உடைய பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து படத்துடைய தேர்ட் சிங்கிள் தான். ஸோ தேர்ட் சிங்கிள பொறுத்தவரைக்கும் சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்த வாரம் ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, தேர்ட் சிங்கிள ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் இது போக ரீசென்ட்டா தான் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அப்டேட்ட நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஜனவரி 4 அல்லது 5 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்ப ஜனவரி 4ஆம் தேதி நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அதுவும் அந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல தான் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த டேட்ல நேரு ஸ்டேடியம்ல ஏதோ ஒரு கேம் இருக்கு போல. அண்ட் அதனால மூவி டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் அவுட்டோர்ல ஈவென்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பராசக்தி படத்துடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா அவுட்டோர்ல தான் நடக்க போகுது. ஸோ அது எங்க நடக்க போகுது அப்படிங்கிறதுமே கூடி சீக்கிரம் நம்மளுக்கு தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போ இந்த பராசக்தி படத்தை பத்தி கூடுதலா கிடைச்சிக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிசம்பர் 16 அல்லது டிசம்பர் 18 இந்த 2 தேதிக்குள்ள வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் ஒன்று நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்னப்பா வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பராசக்தி படம் வந்து 1960 நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய படம் தானே. அண்ட் அதனால இந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்ட அந்த பழைய காரு, இந்த பழைய பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே எக்ஸிபிஷனாட்ட வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த பொருட்கள்லாம் வச்சு ஒரு கண்காட்சி மாதிரி நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஒரு 1 வீக் பக்கம் அந்த எக்ஸிபிஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது டிசம்பர் 16 ஸ்டார்ட் ஆக போதா அல்லது 18 ஸ்டார்ட் ஆக போதா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. அண்ட் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து SK24 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்நேரம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்க வேண்டியது. ஆனா நடுவுல பேஷன் ஸ்டுடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா. அண்ட் அதனால எஸ்கேவே இந்த ப்ராஜெக்ட்டை டேக் ஓவர் பண்ண போறாரு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லிருந்தோம் இல்லையா. ஆனா நேத்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சிபி சக்கரவர்த்திக்கு பிறந்த நாள். அண்ட் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு பேஷன் ஸ்டுடியோஸ்ல இருந்து ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு பர்த்டே விஷிங் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ சாப்டர் லோடிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை மறுபடியும் பேஷன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரியுமே தோணுது. ஆனா எப்படியோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா இப்போதைக்கு டேக் ஓவர் ஆகிற மாதிரி தெரியலங்க. ஏன்னா எஸ்கேமே பார்த்தீங்கன்னா SK26 வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட்ல தான் குறிக்கோளா இருக்காரு. இது டிலே ஆகிறதுனால அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. அண்ட் அதனால அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிளை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். டிசம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனா டிசம்பர் 4ஆம் தேதி அந்த செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் செய்யல. ஸோ அதுக்கான காரணம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். AM சரவணன் அவர் வந்து டெத் ஆயிட்டாரு. அண்ட் அதனால அந்த பாடலை பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்போ ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கு. எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வாரம் ஸ்டார்டிங்லயே, ஏன் நாளைக்கே கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே இன்னைக்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நான் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரல. மேபி இன்னைக்கே கூட அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். நாளைக்கு இல்ல நாளைக்கு கண்டிப்பா ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அந்த பாடல் வந்து விஜய்க்கான ஒரு எலவேஷன் சாங்கா தான் இருக்க போகுது. சோ அந்த பாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது போக இந்த ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது ஆடியோ லான்ச்ல நிறைய பேர் வர போறாங்க. அதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டைரக்டர் லோகேஷ் காய்ராஜ், அட்லி, நெல்சன் இவங்க 3 பேருமே வர போறாங்க. சோ இது போக கூடுதலா கிடைச்சிக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷ் அவருமே இந்த ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்ல கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ ஏற்கனவே மெர்சல் படத்துடைய ஆடியோ லான்ச்ல தனுஷ் வந்து வந்திருந்தாரு. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா. அண்ட் அதனால இந்த ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்ல அவர் அட்டெண்ட் பண்றதுக்குமே நிறைய சான்சஸ்ல இருக்கு. அண்ட் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஷால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப மகுடம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா. நேத்துக்கு இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று விஷால் சொல்லியிருந்தாரு. அதாவது இப்ப கரண்டா 1960 நடக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிட்டோம். அண்ட் அடுத்த 90s நடக்கக்கூடிய கதைகளத்தை எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் ஷூட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ இதை வச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இந்த மகுடம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடிக் பிலிமா தான் வரப்போகுது. சோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சூப்பரா சொல்ல போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் எண்டுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் முடிச்சிட்டு அடுத்த வருஷம் மார்ச் ஆர் ஏப்ரல்ல படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதிர்பார்க்க விஷால் வந்துட்டு சுந்தர் சீரத்துல ஒரு படம் பண்றாரு இல்லையா. இந்த படத்தை பத்தியுமே நம்ம சொல்லியிருந்தோம். டிசம்பர் 5ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஆனா டிசம்பர் 5ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நிறைய ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கால் ஷீட் வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருக்காம. அண்ட் ஆல்சோ விஷாலுக்குமே மகுடம் படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியல இல்லையா. அண்ட் அதனாலதான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. அண்ட் இப்ப வர லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 2 வாரத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்டான ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது போக கூடுதலா வர தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் யோகி பாபு அவருமே இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ கண்டிப்பா ஒரு நல்ல ஃபன் என்டர்டைனர் திரைப்படமா இது இருக்கும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஜயோடைய சன்னான ஜேசஸ் சஞ்சய் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் திரைப்படத்தை சந்திக்க வச்சு எடுத்துட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா தான் படத்தோட டைட்டில் சிக்மா அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. சோ அந்த டைட்டில பத்தி ஏற்கனவே நம்ம
பேசியிருந்தோம். சோ இந்த படத்தோட ஷூட்டிங்குமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு சாங் ஷூட் மட்டும் தாங்க பெண்டிங் இருக்கு. அண்ட் அதையுமே இப்ப சீக்கிரமா எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அந்த சாங்க பத்தி இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஐட்டம் சாங்கா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் கேத்தரின் த்ரிஷா அவங்க டான்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. அண்ட் இது போக பாத்தீங்கன்னா டைரக்டர் ஜேசே சஞ்சய் அவருமே அதுல அப்பேர் ஆக போறாரு, டான்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ தளபதி விஜய் எவ்வளவு பெரிய டான்ஸ் கிங் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? அண்ட் அந்த வேகல அவருடைய மகனான ஜேசே சஞ்சய் அவர் எந்த அளவுக்கு டான்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் சித்து அவரோட ஃபர்ஸ்ட் திரைப்படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. படத்தோட டைட்டில் டயங்கரம். அண்ட் இப்ப ரீசெண்டா பார்த்தா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அந்த படத்தோட செகண்ட் ஷெட்யூலுமே சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய படங்களே பிசினஸ் ஆகாம தவிச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த டயங்கரம் திரைப்படத்துடைய ஓடிடி பிசினஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சாமாங்க. ஆனா இந்த படத்துடைய ஓடிடில யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறது தெரியல. அமேசான், நெட்ஃபிளிக்ஸா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த படத்துடைய ஓடிடில வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய என்டையர் ஷூட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டுக்குள்ள முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ முடிச்சிட்டு பிப்ரவரி எண்ட்லயோ அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயோ ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா கன்ஃபார்மா 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இந்த டயங்கரம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரே நிமிஷங்க. வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது நம்மளோட சேனல்ல நம்ம ட்ரீம் சினிமா சேனல்ல பார்த்தீங்கன்னா, சண்டே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட போறோம். அதாவது உங்களுக்கு சினிமா பத்தின கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா? அதாவது இந்த படத்தோட அப்டேட்டா போறோம், அந்த படத்தோட அப்டேட்டா போறோம். ஸோ இந்த மாரி கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய அந்த ட்ரீம் சினிமா சேனலுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சண்டேவும் நம்மளோட சேனல்ல வந்து அந்த கேள்விக்கான பதில் வந்து சொல்லப் போறோம். ஸோ கேள்வி கேட்கும்போது இந்த ஃபார்மேட்ல வந்து நீங்க கேளுங்க. ஸோ அது வந்து உங்களோட பேரு, உங்களோட ஊரு இத இப்ப போட்டிருக்க மாரி மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ அப்பனா தானே நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களோட கேள்வி எல்லாத்துக்குமே சண்டே நான் வந்து பதில் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடைக்கிற அப்டேட்ஸ வச்சு நான் ஜென்யூனான அப்டேட்ஸ் வந்து நான் குடுத்துருவேன். ஸோ நம்மளோட சேனல ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே இது தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ உடனே உங்களுடைய கேள்விகள இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அல்லு அர்ஜுனை மீட் பண்ணி ஒரு கதை ஒன்று நரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? அண்ட் இப்போ அந்த படத்தோட கதை எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அது வேற எதுவுமே கிடையாது, இரும்பி கை மாயாவி அந்த ப்ராஜெக்டை தான் இப்போ அல்லு அர்ஜுன் கிட்ட லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இரும்பு கை மாயாவி ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா பண்ண வேண்டியது, அதுக்கடுத்து ஆமீர் கான் கிட்ட போச்சு. அண்ட் கூலி படத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதே தெரியல. ஆமீர் கான் அந்த ப்ராஜெக்ட் வந்து விலகிட்டாரு. அண்ட் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் கிட்ட போயிருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ லோகேஷ் கனகராஜுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த இரும்பு கை மாயாவி. இந்த படத்தை எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியில இருக்காரு. சோ இப்போ ஃபைனலா அல்லு அர்ஜுன் கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு. ஆனா அல்லு அர்ஜுன் பார்த்தா இந்த கதைக்கு இன்னும் ஓகே சொல்லல. சோ எதனால இன்னும் ஓகே சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது கிளியரா தெரியல. ஆனா இப்ப எல்சி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர சேடா இருக்காங்க. இந்த கைதி டூ எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. இப்பத்த சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது அந்த கைதி டூல இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி தெரியலங்க. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அரசன் படத்தை பத்தி ஆக்டர் எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துட்டாருங்க. அதாவது இந்த அரசன் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வந்து சீக்கிரமா அந்த படத்தோட ஷூட்டிங்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டிசம்பர் 8 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? அண்ட் இப்போ எஸ்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுவும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து மதுரையில ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. ஸோ ஒருவேளை அந்த அரசன் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.